இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தமிழக சட்டசபை தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்பட உள்ளது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட உடனே தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துவிடும். பண பரிவர்த்தனை, ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு விலை மதிப்புள்ள பொருட்களை எடுத்துச் செல்வது, பரிசு பொருட்கள் உள்ளிட்டவை குறித்து தேர்தல் கமிஷன் கண்காணிக்கும். அத்துடன் மது விற்பனை மீதும் தேர்தல் கமிஷனின் பார்வை இருக்கும் என்பதால் தேர்தல் தேதி அறிவிப்புக்கு முன்பாகவே மது பாட்டில்களை அதிகம் வாங்கி பதுக்கும் வேலையில் அரசியல் கட்சிகள் ஈடுபட்டுள்ளன. தமிழகத்தில் மொத்தம் 4787 டாஸ்மாக் கடைகள் உள்ளன. இவற்றின் மூலம் பியர், விஸ்கி, பிராந்தி உள்ளிட்ட மது வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றன. சராசரியாக தினமும் 150 கோடி ரூபாய்க்கும் விடுமுறை, பண்டிகை நாட்களை ஒட்டி கூடுதலாகவும் மது விற்பனை நடக்கும். இந்த நிலையில் கடந்த சில தினங்களாக இந்த விற்பனை 10% வரை அதிகரித்துள்ளது. ஒரு மதுக்கடையில் தினமும் சராசரியாக 3 லட்சம் ரூபாய்க்கு மது விற்பனை நடைபெறும். கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் 18 லட்சம் பெட்டி பீர் மற்றும் 38 லட்சம் பெட்டி மது வகைகள் விற்பனையாகி உள்ளன. இது கடந்த ஆண்டில் இதே சமயத்தை ஒப்பிடுகையில் 10% அதிகம். கடந்த சில தினங்களாக ஒவ்வொரு கடையிலும் 2 முதல் 5 பெட்டி மது வகைகள் கூடுதலாக விற்பனையாகின்றன. தேர்தல் தேதி அறிவிப்புக்கு முன்பே மது வகைகள் வாங்கி பதுக்கி வைத்தால் பொதுக்கூட்டங்களுக்கு வரும் தொண்டர்களுக்கு விநியோகம் செய்ய வசதியாக முக்கிய அரசியல் கட்சிகள் பலவும் இந்த நூதன முறையை கையாண்டுள்ளன. அதனால்தான் கடந்த சில தினங்களாக வழக்கத்தை விட சற்று கூடுதலாகவே மது விற்பனை நடந்துள்ளது. மது விற்பனை அதிகரிப்புக்கு தேர்தல் ஒரு முக்கிய காரணம் என டாஸ்மாக் ஊழியர்கள் கூறினர்.